இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு 9000 வேகன்சிஸ் வரும் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஆர்ஆர்பி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதற்கான அப்ளிகேஷன் டேட்டு, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோட ஓப்பனிங் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் வந்து 1100 வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 36 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் விட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் படி இதை வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த படிப்பு படித்தவங்க, அதே மாதிரி பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், இந்த படிப்பு படித்தவங்க இந்த சிக்னல், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இந்த பரீட்சை எழுதலாம். இதோட கிரேட் பே பேசிக் பே பார்த்தீங்க அப்படின்னா 29,200, அதாவது லெவல் 5ல் வருது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து CBT 1 CBT 2 அந்த மாதிரி தான் நடக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஏஎல்பியோட சேர்த்து வச்சாங்க, இந்த தடவை தனியாக வைக்க போகிறாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3ல என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபிட்டர், அதுக்கப்புறம் டர்னர், மிஷினிஸ்ட்டு, மெக்கானிக்கல் டீசல், அது மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இந்த மாதிரியான ஃபிட்டர் வேக்கன்சிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் வந்து செப்பரேட்டாக என்னென்ன எதில் வேக்கன்சி அப்படின்னு இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி சதர்ன் ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அப்படிங்கிறது கொடுக்கல. ஆனால் டெக்னீஷியன் கிரேட் 3ல வந்து மொத்தம் 7900 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2018 அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வேக்கன்சிஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கம்மியாக தான் இருக்குது. ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வருஷம் வந்து வேக்கன்சிஸ் ரிலீஸ் ஆகும். வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் ஆர்ஆர்சி வச்சு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வேக்கன்சிஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இது கூட இன்க்ரீஸ் பண்ணி ஒரே எக்ஸாமாக வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட்டு, அதே மாதிரி இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபா ஃபீஸு. அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 ருபீஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து வேக்கன்சி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 1100 வேக்கன்சிஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டேஜாக நடக்கும். CBT 1ல் வந்து 75 மார்க், அதே மாதிரி CBT 2ல் வந்து 100 மார்க்ஸ் வந்து ஜிகே இருக்கும். ஜிகேனா மேக்ஸு, ரீசனிங், அதுக்கப்புறம் பேசிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பேப்பர் 2 வந்து ட்ரேட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட் என்னங்கிறதும் இனிமேல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோன்னே தெரியும். நீங்கள் எதாவது இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா, இப்போலேருந்து படித்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்து 5 மார்க்கு, 2 மார்க், 1 மார்க்கில் விட்டவங்க அப்படி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். இந்த டெக்னீஷியன் கிரேட் 1ங்கிறது லெவல் 5க்கான லெவலில் உள்ளது. அதே மாதிரி லெவல் 3 டெக்னீஷியன் 3ங்கிறது வந்து லெவல் 2ல் உள்ளது. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.